மேலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு 3-4 தடவை பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம்லாம் நடத்தினேன். அதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். மத்திய அமைச்சர், முதலமைச்சர்லாம் கலந்துக்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த 1,00,000 பேர் இருக்கும்போது சொன்னேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே, 16 வருஷம் இருக்கும், 5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி வந்து போகும், தளபதி ரசிகர் என்ற பதவி தான் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் இன்று என்னை இங்கே அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய மனசில் இருக்கிறது. ஒரு 9 லட்சம் பேருக்கு கட்சி நம்ம ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பதவி போட்டோம். கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் கேட்டது, இன்னும் ஆள் போட முடியல, மாவட்ட செயலாளர் போட முடியல, நீங்கள் கட்டமைப்பு இல்லை அப்படிலான்னாங்க. அந்த 9,12,320 பேருக்கு மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 3,16,217 பேருக்கு நாங்கள் அந்த போஸ்டிங் போடணும். அப்போ குறைஞ்சது ஒரு 6 லட்சம் பேருக்கு பதவி எங்களால் கொடுக்க முடியாது. அதையெல்லாம் சரி பண்ணி அந்த கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதில் எப்படியாவது சில பேர் குளிர் காயணும், எப்படியாவது கட்சி 2ஆகும் 3ஆகும் 4ஆகும் அப்படிலாம் நினச்சாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ கூட சரி, எங்கள் ஆளுங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு ஆளை கூட நீங்கள் இப்படி இன்னாட்ட இப்படி வான்னு சொன்னால் வரவே மாட்டாங்க. எங்கள் நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, இன்னாண்ட 2 கோடி வச்சுட்டு இன்னாண்ட தலைவர் படத்தை வச்சிங்கன்னா தலைவருடைய ஃபோட்டோவை தான் எடுத்துப்பாங்களோடி அந்த 2 கோடி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஒரு தொண்டனை எப்படி மதிக்கணுன்றது அவருக்கு பயங்கரமாக அதில் விட்டு கொடுக்கவே மாட்டார்.